I am M. Surendran, handling Physics 7th Standard, working in Mount Zion Matriculation Higher Secondary School, Pudukkottai. Chapter 7, Electricity and Magnetism. Learning objectives are circuit diagrams, domestic electric circuit, good and bad conductor of electricity. Okay, first we are going to discuss about circuit diagram. A circuit diagram which tells us how the various components in a circuit have been connected by using the electrical symbols of the components is called circuit diagrams. The electrical symbols. The electrical symbols என்ன அப்படின்னாக்க இப்போ ஸ்விட்சு பல்பு ஒயர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள்ஸ் எதுக்குன்னா சிம்பிள் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் சிம்பிள்ஸ்ன்னு இருக்குது அந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக ட்ரா பண்ண முடியும் அதை சர்க்கியூட் டயக்ராம் நம்ம மேக் பண்ண முடியும் ஸோ திஸ் இஸ் கால்டு சர்க்கியூட் டயக்ராம் ஓகேவா டயக்ராம் which tell us how the various components இந்த வேரியஸ் காம்பனன்ட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா எல்லாமே அதாவது இந்த ஒயர் பல்பு சுவிட்ச் எக்ஸெட்ரா இன் a circuit have been connected by using the electrical symbols அது என்ன அப்படின்னாக்கா இந்த எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ் அதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா அந்த பல்பு ஒயரு ஸ்விட்ச் இதெல்லாமே வந்து ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அது ஒரு சர்க்கியூட் டயக்ராம் நம்ம சொல்ல முடியும் இந்த சர்க்கியூட் டயக்ராம் a bulb has been connected to the two terminal of the cell by copper wires through a closed switch அதாவது இந்த பல்பு அதாவது ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் அதில் பல்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பேட்டரியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலுக்கு இடையில இருக்கும் சரிங்களா திஸ் இஸ் கால்டு க்ளோஸ்டு ஆர் கம்ப்ளீட் சர்க்கியூட் அதாவது என்ன அப்படின்னா இந்த எல்லாமே சேர்ந்தது ஓகேவா பேட்ரி பல்பு ஒயர் சுவிட்ச் இதெல்லாம் சேர்ந்தது என்ன அப்படின்னா க்ளோஸ்டு சர்க்கியூட்னு சொல்கிறாங்க கம்ப்ளீட் சர்க்கியூட்னா க்ளோஸ்டு சர்க்கியூட் சின்ஸ் தேர் இஸ் நோ கேப் therefore current flows in the circuit and the bulb lights up அதாவது என்ன ஒரு சர்க்கியூட்டில் வந்து எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா எந்த ஒரு கேப் இல்லை அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அந்த பல்பு நமக்கு எரிய ஆரம்பிக்கும் தட் இஸ் லைட்ஸ் க்ளோஸ் அப் ஓகே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் சர்க்கியூட் டயக்ராம்ஸ் ஃபார் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு சர்க்கியூட் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டு நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தது இது என்ன அப்படின்னாக்கா ஸ்விட்சு திஸ் இஸ் ஓப்பன் ஸ்விட்ச்னா கேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி கேப் இருந்தால் ஓப்பன் ஸ்விட்சு இது என்ன அப்படின்னாக்கா பேட்ரி அதாவது ட்ரைசல்னு சொல்லுவோம் இது என்ன அப்படின்னாக்கா பல்பு இது என்ன அப்படின்னா ஒயர் இந்த ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது பார்த்தீங்களா அதில் என்னன்னா ஒயர்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா சர்க்கியூட் சிம்பிள்ஸ் இதெல்லாம் நம்ம டேரெக்டாக ட்ரா பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே பல்பு மாதிரி ட்ரா பண்ணணும் சுவிட்சு மாதிரி ட்ரா பண்ணணும் பேட்ரி மாதிரி ட்ரா பண்ணணும் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஈஸியாகவும் புரிஞ்சுக்க முடியும் இதை பார்த்திங்க அப்படின்னாக்கா இது ஓப்பன் ஸ்விட்ச் ஸோ பல்ப் டஸ் நாட் லைட் அப் ஏன் பல்ப் இங்கே எரியாது அப்படின்னா இங்கே என்ன ஆகுதுன்னா சுவிட்சு ஓப்பனாக இருக்குது when the switch is open ஓகே அதே இதை இங்கே பாருங்கள் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது சுவிட்சு க்ளோஸ்டாக இருக்குது ட்ரை செல் பேட்டரி ஒயர்ஸ் எல்லாமே கனெக்டடு க்ளோஸ்டு பார்த்தா இருக்குது ஸோ தட் பல்ப் வில் லைட்ஸ் அப் ஏன் பல்ப் எரியுது அப்படின்னா when the switch is closed அப்போ சுவிட்சு க்ளோஸாக இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் இங்கே என்னது கரண்ட் ஃப்ளோ ஆகாது ஏன் அப்படின்னா இங்கே ஓப்பன் சர்க்கியூட் இங்கே ஓப்பனாக இருக்குது இங்கே எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது ஸோ தட் வி சே திஸ் இஸ் கால்டு க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே க்ளோஸ்டு சர்க்கியூட் இந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டை பார்த்தீங்க அப்படின்னா in the diagram a bulb has been connected to the two terminals of the cell by copper wires through a closed switch. This is called a closed circuit or complete circuit. Since there is no gap, therefore current flows in the circuit and bulb lights up. ஓகேவா இப்போ முன்னாடி பார்த்தா தான் இதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்கிறாங்க எல்லாமே வந்து என்ன ஆல் த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் ஷுட் பி கனெக்டட் த சர்க்கியூட் ஹாவ் எ க்ளோஸ்டு சர்க்கியூட் ஸோ வி வில் சே திஸ் இஸ் கால்டு க்ளோஸ்டு சர்க்கியூட் இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பல்பு எரியுது பாருங்கள் பேட்ரி இங்கே ஸ்விட்சு எந்த என்ன ஆகுது இப்போ கனெக்டாக இருக்கும்போது லைட் எரியுது இப்போ ஓப்பனாக இருக்கும்போது லைட்டு எரியலை ஓகேவா ஸோ திஸ் இஸ் கால்டு வாட் க்ளோஸ்டு சர்க்கியூட் ஆல் த காம்பனன்ட் ஷுட் பி க்ளோஸ்டு வித்தவுட் கேப் ஸோ தட் இந்த பல்ப் ஸ்டார்ட் டு க்ளோ
So we will say this is called closed circuit. Okay. Next one is open circuit. இந்த ஓப்பன் சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், see this picture, பல்பு, ஒயர், பேட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இருக்குது. ஸோ அப்போ இங்கே பல்ப் எரியுமா அப்படின்னா எரியாது. ஏன்? இந்த இதில் கேப் இருக்கனால கரண்ட் ஃப்ளோ ஆகாது. எல்லாமே க்ளோஸ்டாக இருந்தால் தான் கரண்ட் கேன் ஸ்டார்ட் டு go. So we will say here the bulb does not glow. So in this diagram, a bulb has been connected to the two terminals of the cell by copper wire through an open switch. இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குதா அர்த்தம், ஓப்பனாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு broken circuit. ஏன் broken சொல்கிறோன்றதுல ஒரு கேப் இருக்குது. Due to a gap because of open switch, so no current circuit flows in this circuit. அதாவது இந்த இடத்துல என்ன ஆகும்னா கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஏன் அப்படின்னாக்க சிறிய இடைவெளி இருக்குது. ஸோ தட் the current does not glow in this circuit. So we will say this is called open circuit. Okay. Domestic electric current. In domestic electric current, usually electric devices are connected in two ways. அதாவது எலக்ட்ரிக் சர்க்யூட் வந்து நம்ம டூ வேஸாக சொல்லலாம். ஒன் இஸ் சீரிஸ் சர்க்யூட், another one is parallel circuit. Again I repeat, electric circuit we will say there are two types of circuit. One is series circuit, another one is parallel circuit. Okay, first we are going to discuss about series circuit. What is series circuit? In series circuit, each devices is connected in such a way that there is only one path. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாத் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பல்பு, இங்கே ஒரு பல்பு, இங்கே ஒரு பல்பு, இங்கே பாருங்கள், இங்கே ஒயரு, இங்கே ஒயர், இங்கே ஒயர், இதெல்லாம் சிங்கிள் பாத். ஒரே பாத்தில் கனெக்ட் ஆகிடும். ஒரு ரோட்டில் ஸ்ட்ரைட் ரோடு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்களா, அதேமாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரில் பார்த்தீங்க அப்படின்னாக்க அதில் வந்து 1 2 3 3 பல்ப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒன்லி ஒன் பாத். this is only one path, so which electric current can flow. அப்போ என்ன அப்படின்னாக்க கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் இப்போ ஒரு 3 பல்ப்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா when we connect with a battery, the bulb start to lights up. லைட் எரியுது நமக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு சீரிஸ் சர்க்யூட். ஓகேவா? சீரிஸ் என்னன்னா அடுத்தடுத்து இருக்கிறது. திஸ் இஸ் கால்டு சீரிஸ் சர்க்யூட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் parallel circuit. இந்த parallel circuitல பார்த்தீங்க அப்படின்னா in a parallel circuit all the electrical appliances, the electrical appliances என்னது, switch, bulb, wire, etc. are connected by means of parallel connections. இதில் பார்த்தீங்கன்னா parallel என்ன அப்படின்னா இணையா, பக்கத்தில் there are multiple paths. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாத் இருக்கும். before we see this is called series circuit. series circuitல ஒரே ஒரு பாத், ஒரு ஸ்ட்ரைட் ரோடில் கண்டினியூஸாக ஒரு 3 பல்ப் இருக்கிறத பார்த்தோம். அதாவது ஒரு ஸ்ட்ரைட் பாத்தில். இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பாத். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஒயரு, இது ஒரு பாத்து, இது ஒரு பாத்து, இது ஒரு பாத்து. ஸோ தட் 3 பாத்ஸ் இருக்குது. அதாவது 3 வழிகள் இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய இருக்கலாம். ஸோ மல்டிபிள் பாத்துன்னு சொல்லலாம். த்ரூ which the electric current can flow in parallel circuit. இதுதான் என்ன அப்படின்னா parallel circuit. parallel என்ன, உன்னோட ஒன்று இணையாக இருக்கும், பக்கத்தில் இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் வித் a battery, switch, wire, etc. So this is called parallel circuit. Again I repeat, this is multiple path through which the electric current can flow parallel circuit. சரிங்களா? So this is called a parallel circuit. Okay. Activity, a small activity to understand the behavior of appliances in a series circuit. அதாவது series circuit, parallel circuit ஒரு activity பார்க்க போகிறோம். Materials needed: 2 electric bulbs. One of these should be fused, a switch and a dry cell. Okay. Procedure பார்த்தீங்கன்னா, set up a simple series circuit containing a electric bulbs B1 and B2, the switch and the dry cell. When the circuit is closed, the bulb starts close and any one of the bulb may be fused. The normal bulb does not glow. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது என்ன அப்படின்னா, இதுதான் ஒரு சீரியல் சர்க்கியூட்டோட கனெக்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பல்பு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா கூட மற்ற 2 பல்பு எரியாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற 2 பல்பு எரியல. அப்போ இந்த ஒரு பல்பு ஆட் பண்ணும்போது மறுபடியும் இந்த பல்பு எல்லாமே ஆட் ஆகுது. அதாவது இன் திஸ் 3 பல்ப் எனி ஒன் ஆஃப் த பல்ப் வில் பி ஃபியூஸ்டு. we will remove and again we want to change another one new bulb. again the 3 bulbs will start to glows up, அதாவது lights up. புரியுதுங்களா? அதாவது இந்த 3 பல்பில் ஏதாவது ஒரு பல்பு ஃபியூஸ் ஆனால் கூட நமக்கு லைட்டு எரியாது. ஸோ தட் we want to use a new bulb and get it
it start to lights up. அப்போ என்ன ஆகும்னா இது நமக்கு லைட் எரிய ஆரம்பிக்கும். This is activity 1 for series circuit. As it is same for in series circuit, like some more points. All the devices work instantly when the switch is turned on. ஓகேவா, சுவிட்ச் வந்து கண்டிப்பாக க்ளோஸ்டாக இருக்கணும், அதாவது ஆனில் இருக்கணும். ஒன் ஒன் டிவைஸ் ஸ்டாப்ஸ் ஒர்க்கிங், ஆல் அதர் ஸ்டாப் ஒர்க்கிங் டூ. ஏதாவது ஒரு டிவைஸ் ஒர்க் ஆகலைன்னு கூட மற்ற டிவைஸ் ஒர்க் ஆகாது. Appliances do not work their full capacity as the overall current within the current decreases. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, கரண்ட் அதிகரித்தாலும் கூட அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதோட கெப்பாசிட்டி வந்து தாங்காது. ஸோ அதுக்குள்ளே அளவு தான் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆக்டிவிட்டி 2. டு அண்டர்ஸ்டாண்ட் த பிஹேவியர் ஆஃப் அப்ளையன்சஸ் இன் பேரலல் சர்க்யூட். முன்னாடி நம்ம சீரிஸ் சர்க்யூட் பார்த்தோம், அதே தான் இங்கே பேரலல் சர்க்யூட்டில் மெட்டீரியல்ஸ் நீடட், பல்பு, electrical switches, wire, etc. dry cell. Okay, set up a simple series circuit containing electrical bulbs B1 and B2, their corresponding switches and dry cell. Okay, எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம், அதாவது என்ன பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். In electric circuit, S1 is for bulb B1 and switch S2 is for bulb B2. Close the switch S1, keeping the S2 open. You will see the bulb B1 close while B2 remains off. Now close while B1 remains off. அதாவது ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா. ஸோ இன் பேரலல் சர்க்யூட்டில் பாருங்கள், அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எனி டிவைஸ் கேன் பி ஸ்விட்ச் ஆன் ஆர் ஆஃப் வித்தவுட் அஃபெக்டிங் த ஒர்க்கிங் ஆஃப் அதர் டிவைசஸ். அதாவது இதில் ஏதாவது ஒரு பல்பு ஃபியூஸ் ஆனால் கூட மற்ற 2 பல்பு எரியும். எனி ஒன் ஆஃப் த பல்ப் வில் பி ஃபியூஸ்டு, த ரிமைனிங் 2 பல்ப்ஸ் வில் லைட்ஸ் அப். ஓகேவா, இந்த 3ல் ஏதாவது ஒன்று, எனி பல்ப் வில் பி ஃபியூஸ்டு, ரிமைனிங் 2 பல்ப்ஸ் வில் பி லைட்ஸ் அப். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இஃப் ஒன் டிவைஸ் ஸ்டாப்ஸ் ஒர்க்கிங், ஆல் அதர் டிவைசஸ் கண்டினியூ டு ஒர்க். ஏதாவது ஒன்று ஃபியூஸ் ஆனால் கூட மற்ற 2 ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஈச் டிவைஸ் கெட்ஸ் எனஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகேவா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த 2 டிவைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா போதுமான அளவு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பாஸ் ஆகும். ஸோ தட் ரிமைனிங் 2 பல்ப்ஸ் வில் பி ஸ்டார்ட் லைட்ஸ் அப். அதான் இந்த பேரலல் சர்க்யூட்டில் ஒரு பெனிஃபிட். அதாவது சீரியஸ் சர்க்யூட்டில் ஏதாவது ஒரு பல்பு ஃபியூஸ் ஆனால் கூட எல்லா பல்பும் எரியாது. பட் இன் பேரலல் சர்க்யூட், any one of the bulb will be fused, the remaining 2 bulbs will be lights up. அதுதான் இந்த டிஃபரன்ஸ். ஓகே, பேட்டரினா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, see here. Okay, when joining 2 or more cells are called battery. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, 2 ட்ரை செல் சேர்ந்தது தான் ஒரு பேட்டரி. சிங்கிளாக இருந்தால் அதை நம்ம பேட்டரின்னு சொல்லக்கூடாது, சிங்கிளாக இருந்தால் அதை ட்ரை செல் மட்டும்தான் சொல்லணும். ஓகே, ஸோ வென் வி ஜாயின் 1 or 2 ஆர் மோர் செல்ஸ் we will say this is called battery. அப்போ 2க்கு மேலே இருந்தால் தான் நம்ம பேட்டரின்னு சொல்லணும். The positive terminal of the one cell connect to negative terminal of the other cell. Already we know that ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் நம்ம பேட்டரியோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் டெர்மினல், மெட்டல் கேப் வந்து பாசிட்டிவ் டெர்மினல், ஃப்ளாட் வந்து நெகட்டிவ் டெர்மினல். இது இடையில நம்ம வயரை கனெக்ட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். we know that positive terminal of the cell is brass cape. இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மெட்டல் கேப் மாதிரி இருக்கும். அண்ட் த நெகட்டிவ் டெர்மினல் இஸ் பாட்டம் ஆஃப் த ஜிங்க் கண்டெய்னர். இதில் பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃப்ளாட்டாக இருக்கும், அது வந்து ஜிங்க் கண்டெய்னர். ஓகே, some more points about the battery, that is working way to connect battery. Okay, see here, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ இது பிரேஸ்க்கு பாசிட்டிவ் டெர்மினல். இப்போ இங்கே 2 ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணும்போது இது ஒர்க் ஆகும்னா ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னாக்கா, இது வந்து என்ன பாசிட்டிவ் லைக் போல்ஸாக இருக்குது. ஓகேவா, சேம் போல்ஸாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் இதுவும் என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. சரிங்களா, அப்போ எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, திஸ் இஸ் ராங் வே கனெக்ட் பேட்டரி. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு பேட்டரியோட அந்த பவர் நமக்கு கிடைக்காது. ஸோ ஹவ் இட் வில் ஒர்க் அப்படின்னா, ப்ளஸ்ஸும் மைனஸ், பாசிட்டிவ் டெர்மினலும் நெகட்டிவ் டெர்மினலும் கனெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு அந்த பவர் நமக்கு கிடைக்கும். ஸோ வி கம்பைன் ஆஃப் 2 cells by keeping the positive terminal of one cell in contact with the other positive terminal of the cell, then the battery will not work. அப்போ பாசிட்டிவ்னாலும் நெகட்டிவ்னாலும் ஒர்க் ஆகாது. சிமிலர்லி சேம் அஸ் டு நெகட்டிவ் டெர்மினல், அதே மாதிரி நெகட்டிவ் டெர்மினலுக்கும் சொல்ல வராங்க. ஸோ பாசிட்டிவ் டெர்மினல்னாலும் நெகட்டிவ் டெர்மினல்னாலும் இது ஒர்க் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ராங் வே.
சம்டைம்ஸ் கூட பிக்சர் பேஸ்டு கொஸ்டினில் கேட்பாங்க. அந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து விச் இஸ் த கரெக்ட் கனெக்ஷன் கேட்பாங்க. அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஷார். இப்போ இங்கே பாருங்கள், see this picture, how to connect battery right way. இப்போ இங்கே பாருங்கள், ஸோ இது ஒரு ட்ரை செல், இது ஒரு ட்ரை செல். இப்போ பாசிட்டிவில் எடுத்து நெகட்டிவ், அப்போ கண்டிப்பாக இது நமக்கு ஆக்ட் ஆகும். இங்கேயும் 4 செல்ஸ் இருக்குது பாருங்கள். பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ், தென் பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ், பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்து இங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், மோர் நம்பர் ஆஃப் பவர்ஸ் நமக்கு கிடைக்கும். அதாவது ஈச் ட்ரை செல் ஹேவிங் 1.5 வோல்ட். அப்போ ஒரு ட்ரை செல்லில் நமக்கு 1.5 வோல்ட் இருக்குன்னா, அப்போ அந்த 1.5 இன்ட்டு 4 அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மோர் பவர்ஸ் நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 பேட்டரிஸ், அப்போ இங்கே ஒரு 1.5, இங்கே ஒரு 1.5, அப்போ 1.5 இன்ட்டு 1.5 என்ன கிடைக்குது நமக்கு 3 கிடைக்கிது. அப்போ 3 வோல்ட் நமக்கு கிடைக்கிது. ஸோ தட் இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் வே டு கனெக்ட் த பேட்டரி. ஸோ when joining 2 or more cells to make a battery, the positive terminal of the one cell is always kept in the negative terminal. ஆமாம், எப்போதுமே பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா பவர் கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நமக்கு 2 ஒயர் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சரியா, திஸ் இஸ் த கரெக்ட் வே. ஸோ இது இங்கே பாருங்கள், இப்போ இங்கே 4 செல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ். அப்போ இதில் வந்து என்ன சீரியஸ் கனெக்ஷனில் கொடுத்துருக்கோம். இது பேரலல் கனெக்ஷன். ஆல்ரெடி நம்ம பல்பு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கே இது சீரியஸ் கனெக்ஷன் ஆஃப் பேட்டரி, இது பேரலல் கனெக்ஷன் ஆஃப் பேட்டரி. இந்த மாதிரி நம்ம இங்கேயும் பார்க்கலாம்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சீரியஸ் கனெக்ஷன் உள்ளது என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ ரிமோட் கண்ட்ரோல்ஸு அந்த பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி பேரலல் கனெக்ஷன் ரிமோட் கண்ட்ரோல் அந்த மாதிரி இருக்கும். இந்த டாய்ஸ் இதில் பேட்ரி இதில் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கும். காரு இந்த மாதிரி கீழே பேட்ரி போட்டு நம்ம அதை ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நிறைய பார்த்துக்கலாம். சீரியஸ் கனெக்ஷனாக இருக்கும், சம்டைம் பேரலல் கனெக்ஷனாக இருக்கும். சரி, ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இதான் நான் சொன்னது. ஸோ சீரியஸ் கனெக்ஷன் அண்டு பேரலல் கனெக்ஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து என்ன சீரியஸ் கனெக்ஷன், கண்டினியூஸ் பாத், ஓகேவா, ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிக்ஸாக் கிராஸ் வைஸாக இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அதில் நிறையா பார்க்கலாம் நீங்கள். சரியா, ஸோ திஸ் இஸ் த சீரியஸ் கனெக்ஷன் அண்ட் பேரலல் கனெக்ஷன் ஆஃப் பேட்டரி. சீரியஸ் கனெக்ஷன் அண்ட் பேரலல் கனெக்ஷன் இன் டிவி ரிமோட்ஸ். ஓகே, so many types we will find out by using series and parallel connection of battery அப்படி நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டினா என்ன அப்படின்னா, தோஸ் மெட்டீரியல் விச் அலோ எலக்ட்ரிக் கரண்ட், அவ்வளோதான். அதாவது எந்த மெட்டீரியல் கரண்டை அலோ பண்ணிக்கிறோ திஸ் இஸ் கால்டு குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. டு பாஸ் த்ரூ தம் ஆர் கால்டு குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எக்ஸாம்பிள், சில்வர் இஸ் த பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. சில்வரோட ரேட்டு வந்து ரொம்ப அதிகம், அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, சில்வர் யூஸ் பண்ண முடியாது. பட் என்னதான் இருக்கிறதுல மெட்டல்ஸில் சில்வர் த பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் காப்பர் அண்ட் அலுமினியம் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது வந்து குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஏன் நம்ம வந்து சில்வரை பெஸ்ட் கண்டக்டர் சொல்கிறோம் அப்படின்னா, இதை காப்பர் அலுமினியத்தை கம்பேர் பண்ணுற போது சில்வர் இஸ் த பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டினா சில்வர், குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டினா காப்பர் அண்ட் அலுமினியம். ஸோ காப்பர் அண்ட் அலுமினியம் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சில்வரோட கம்பேர் பண்ணும்போது காப்பர் அண்ட் அலுமினியம் வெரி லோ காஸ்ட். ஸோ தட் வி ஆர் யூஸிங் காப்பர் அண்ட் அலுமினியம். காப்பர் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் ஒயர் எல்லாமே. அலுமினியம் வந்து லேம்ப் போஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒன் லேம்ப் போஸ்ட்டு அனதர் லேம்ப் போஸ்ட்டுக்கு வந்து இந்த காப்பர் ஒயர் ஐ மீன் இந்த அலுமினியம் ஒயர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, iron, steel, mercury and gold. So this is also good conductor of electricity. Then pencil lead. அது என்ன சார் பென்சில் லெட் அப்படின்னா, அந்த பென்சிலை ஷார்ப் பண்ணும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம எழுதுகிறோம்ல, அதுதான் பென்சில் லெட்டுங்கிறது. இஸ் மேடப் ஆஃப் கிராஃபைட். அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிராஃபைட்னு சொல்லுவோம். ஸோ த பென்சில் லெட் இஸ் ஏ கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அந்த நம்ம கனெக்ட் பண்ணும்போது கூட அதுலேருந்து கூட நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். அதாவது 2 பக்கமும் நம்ம ஷார்ப் பண்ணிக்கணும். அப்போ 2 பக்கமும் நமக்கு வந்து அந்த கிராஃபைட் கிடச்சிரும். ரெண்டுலேயும் நம்ம 2 ஒயர் கனெக்ட் பண்ணி ஒரு பல்பு எல்இடி பல்பு கொடுத்து ஒரு பேட்டரி கொடுத்தோம் அப்படின்னா பல்பு எரிய ஆரம்பிக்கும். ஸோ தட்
graphite is a good conductor of electricity. நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு இது எப்படின்னு சொல்லித்தரேன். The human body and water poor conductor of electricity. அப்போ human body water வந்து poor conductor of electricity. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் bad conductor of electricity. Those material which does not allow current. ஓகேவா? இது கரண்ட் அலோவே பண்ணாது. To pass through them are called bad conductor of electricity or insulator of electricity. அதாவது சம்டைம்ஸ் கேட்பாங்க பேட் கண்டக்டர்னா என்ன, அல்லதுனா கூட வாட் இஸ் பேட் கண்டக்டர் ஆர் வாட் ஆர் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இன்சுலேட்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டினா நீ இந்த ஃபுல்லாக தான் எழுதணும். சரியா? Those materials which do not allow electric current to pass through them are called bad conductor of or insulator of electricity நீங்கள் எழுதணும். எக்ஸாம்பிள் ரப்பர், பிளாஸ்டிக், செராமிக், போர்சலைன், ஆஸ்பெட்டாஸ், கிளாஸ், மைக்கா, காட்டன், எது வேணால் சொல்லலாம். எல்லாமே என்னதான் பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது கரண்ட்டாக அலோவ் பண்ணாது. The outer covering of the electric wire is made up of plastic is an insulator. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வயர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பிளாஸ்டிக்காக இருக்கும். அப்போ உள்ளுக்கு வந்து காப்பர் இருக்கும். ஸோ அது வந்து என்ன, அந்த மாதிரி நம்ம இருக்கும்பொழுது ஈஸியாக நம்ம கேரி பண்ணலாம். அது நமக்கு ஷாக் அடிக்காது. ஏன் அப்படின்னாக்கா உள்ளுக்கு காப்பர் ஒயர் வந்துடுது, அவுட்டர் சைடு வந்து நமக்கு பிளாஸ்டிக் கிடச்சிருது. ஸோ தட் இது வந்து நமக்கு ஷாக் அடிக்காது. ஸோ பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஏர் இஸ் அன் இன்சுலேட்டர். ஒன் மார்க் கொஸ்டினை கூட கேட்கலாம். ஏர் இஸ் அன் இன்சுலேட்டர். ஏரும் என்னதான் நமக்கு பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தான், அதை இன்சுலேட்டர்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு குட் கண்டக்டரா அல்லது பேட் கண்டக்டரா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். we can able to find out good conductor or bad conductor of electricity. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஒரு மெட்டல் காயின் வைக்கிறாங்க, பல்ப் லைட்ஸ் அப். ஓகே. நெக்ஸ்ட் ஒரு அயன் நெயில் வைக்கிறாங்க, பல்ப் லைட்ஸ் அப், கண்டிப்பாக லைட் எரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாட்டர் வைக்கிறாங்க, வாட்டர் என்னதான் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, லைட் எரியும். ஓகேவா? இப்போது ஒரு வுட்டு வைக்கிறாங்க, வுட்டு லைட்டு எரியாது. ஏன் பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் வைக்கிறாங்க, லைட்டு எரியாது, பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஸ்டோன் வைக்கிறாங்க, பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, லைட் எரியாது. ஸோ இன் திஸ் வே வி கேன் ஃபைண்ட் அவுட் வாட் ஆர் குட் கண்டக்டர்ஸ் அண்ட் வாட் ஆர் பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, செக் வெதர் குட் அண்ட் பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. Okay, thank you students.